பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில் மனிதனாக அவதரித்தார். நாம் அனைவரும் நீதிமான்கள் அல்ல. பாவிகளாய் இருந்த நம்மை அவர் பரிசுத்தவான்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை நீதிமான்களாய் ஆக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் போது அந்த தயவு நம்மை மேலே உயர்த்தி வைக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவனாய் மாற்றப்பட்டான். ஒரு கூட்டம் ஜனங்களை ஆதாயப்படுத்த முயற்சி செய்தான். ஆனால் எல்லா ஜனங்களும் அவனை ஏளனமாய் பார்த்தார்கள், அவனை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தரோ நோவாவின் மேல் கண் வைத்து அவன் மேல் நோக்கமாயிருந்து அவனையும் அவன் குடும்பத்தாரையும் தப்புவித்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்படும் போது, நம்முடைய தீய காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, நாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ளாடி நாம் தப்புவிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.